Hi guys, welcome back to our channel Easy Way to Learn English. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொசசிவ் கேஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலில் நான் எல்லா இங்கிலீஷ் கிராமர் டாபிக்ஸையுமே தமிழில் புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து நாமினேட்டிவ் கேஸ் அண்ட் அக்யூசேட்டிவ் கேஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அது எல்லாமே பார்த்தாச்சுங்க. இப்போ அதே கேஸ் சம்மந்தமானது தான் இது வந்து பொசசிவ் கேஸ். ஸோ பொசசிவ் கேஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? இங்கே ஒரு 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதை ரீட் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஃபஸ்ட்டு பாருங்களேன். திஸ் இஸ் ராமாஸ் புக். இஸ் தட் யுவர் பிரதர்ஸ் பேட்? My uncle's house is not far from here. இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணி இட்டலிக்ஸில் ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன? ராமாஸ், பிரதர்ஸ், அங்கிள்ஸ், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் ராமாஸ் புக் அப்படின்னா ராமனுடைய புத்தகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ராமாஸ். அப்பாஸ்ட்ரஃபி எஸ். எங்கெல்லாம் நீங்கள் அப்பாஸ்ட்ரஃபி அண்ட் எஸ் பார்க்குறீங்களோ அதெல்லாம் அவர்களுடைய, இவர்களுடைய, அவங்களோடது, இவங்களோடதுன்னு சொல்கிறதுக்காக அந்த உடைய, அதை தான் பொசசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பொசசிவ் கேஸுங்கிறது அந்த உடையது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் பொசசிவ் கேஸ் அப்படின்னே இதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க. இன்னொரு வகையில் இது சொல்லணும் அப்படின்னா இது ஜெனட்டிவ் கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்களா, பிரதர்ஸ் பேட். இது யாரோட பேட்டு? பிரதர்ஸ், அந்த என்னோட அண்ணனோட பேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அங்கிள்ஸ் ஹவுஸ், இது என்னோட மாமாவோட வீடு, அந்த மாமாவுடைய அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணும். ஸோ பொசசிவ் கேஸ்னாலே என்ன கொஸ்டின் நம்ம கேட்கணும்? ஹூஸ், யாருடைய. ஹூன்னா யார், ஹூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருடைய அப்படின்னு அர்த்தம். ஸ்கூலில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, ஹூஸ் பென் இஸ் திஸ், ஹூஸ் புக் இஸ் திஸ். ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது ஸோ ஹூஸ் அப்படின்னா என்னென்னா யாருடையது அப்படின்னு நம்ம கொஷின் ரிவைஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஹூஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம கொஷின் கேட்கணுங்க. அதுக்கடுத்து பாருங்களேன், ஒரு 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஷெரின்ஸ் மதர் இஸ் இல், த ஹார்ஸ் மேன் இஸ் லாங், த பீஸ் ஸ்டிங் இஸ் பெயின்ஃபுல். இது எல்லாத்துலேயுமே பாருங்களேன், ஷெரின் அப்படிங்கிறது ஒரு கேர்ள், ஒரே ஒரு கேர்ள். ஹார்ஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு அனிமல். பீ அப்படிங்கிறது ஒரே ஒரு இன்செக்ட். ஸோ அப்படி சிங்குலராக நவுன்ஸ் வருது அப்படின்னா அங்கே நம்ம என்ன பண்ணணும்? அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டு எஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்மளால் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது. லாஸ்ட்டாக கீழே ஒரு 3 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்களா, அதை ரீட் பண்ணி பார்க்கலாம். மெனி பாய்ஸ் புக்ஸ் ஆர் லாஸ்ட். நிறையா பசங்களோட புத்தகங்கள் காணாமல் போயிடுச்சு. அப்போ பசங்கள் ப்ளூரல். ஸோ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பாய்ஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எந்த எஸ்மே யூஸ் பண்ணலை. ஸோ இதுதாங்க ரூலு. இதை மட்டும் தாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ப்ளூரல் நவுன், சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணுறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பாஸ்ட்ரஃபி போடுறோம், எஸ் போடுறோம், அது பொசசிவ் கேஸாக மாறிடுது. அதே இது இங்கே ஆல்ரெடி நவுன் வந்து ப்ளூரலாக இருக்குது, அதுவே எஸ்ஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ அகெயின் ஒரு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டோம்னா அது வந்து ராங். அங்கே வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஸோ ப்ளூரல் வந்துச்சுன்னா அப்படி பார்த்தோமா. அப்புறம் இன்னொரு கொஷின் வருங்க. சில எக்ஸப்ஷனல் கேஸ் நம்ம பார்த்துருக்கோமே, அது வந்து ப்ளூரல் வேர்டு தான், ஆனால் அது எஸ்ஸில் முடியாதே. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போடுறது? அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடணுமா, இல்லை எஸ் மட்டும் போடணுமா, இல்லை அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போடணுமா, அப்படிலாம் உங்களுக்கு கொஷின் இருக்கும்ல. இந்த 3 சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட டவுட்லாம் கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 3 சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்க்கலாம். மென்ஸ் லிவ்ஸ் ஆர் ஷார்ட், the children's toys are broken, those oxen's humps are large. இதிலெல்லாம் பாருங்களேன், மென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ மென் இஸ் அ ப்ளூரல் வேர்ட். அதோட அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ்ஸும் ஆட் பண்ணிக்கணும் பொசிஷன் சொல்லும்போது. ஆண்களுடைய வாழ்நாள் கொஞ்சமானது, ஷார்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறதுக்காக மென்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பாஸ்ட்ரஃபியும் யூஸ் பண்ணணும், எஸ்ஸும் யூஸ் பண்ணணும்.
சரிங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்குலர்னால் எப்படி அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணணும், ப்ளூரல்னால் எப்படி அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணணும், ப்ளூரல்லே எஸ் வராத வேர்ட்ஸுக்கு எப்படி அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடுறது எல்லாமே புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பொசசிவ் கேஸ் யூஸ் பண்ணும்போது அந்த நவுன் வந்து ஒரு உயிருள்ள பொருளாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் யூஸ் பண்ணணும். அதே ஒரு உயிரற்ற பொருட்களை நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொசசிவ் கேஸில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஆஃப் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷனை வச்சு தான் ஒரு சென்டென்ஸ் மாதிரி அதை ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேனே, த லெக் ஆஃப் த டேபிள், இந்த மேஜரினுடைய கால் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர த டேபிள்ஸ் லெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டோன்னா அது வந்து ராங் யூசேஜ் ஆகிடும் அப்படின்றாங்க. த கவர் ஆஃப் த புக் அப்படின்னு தான் சொல்லணும். அதே வந்து நாட் த புக்ஸ் கவர் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா புக்கு வந்து ஒரு உயிரற்ற பொருள், அதோட கவர் உயிரற்றது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி தான் சொல்லணும், த கவர் ஆஃப் த புக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி சிங்குலர் அண்ட் ப்ளூரலில் சில எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குதுன்னு பார்த்தோமோ, அதே மாதிரி பொசசிவ் கேஸ்லேயும் சில எக்ஸப்ஷனல் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, உயிரற்ற பொருட்களுக்கு நீங்கள் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடாதீங்கன்னு சொன்ன அவங்களே டைம், ஸ்பேஸ், வெயிட் இந்த மாதிரி இதெல்லாம் டினோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ டேஸ் மார்ச், எ வீக்ஸ் ஹாலிடே, a meter's length, a kilo's weight. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், கிலோ, மீட்டர், வீக் இதெல்லாம் டைம், ஸ்பேஸ், வெயிட்டை பற்றி சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டு நம்ம உயிரற்ற பொருட்களை பற்றி தான் பேசுகிறோம், இருந்தாலும் அங்கே நம்ம அப்பாஸ்ட்ரஃபி அண்ட் எஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி பார்த்தா வேறு ஒரு அர்த்தம் வரும். பாருங்களேன், மகாத்மா காந்திஸ் டெத் வாஸ் மவுண்ட் பை ஆல். Shakespeare's plays are universally admired. Their leader's absence made defeat certain. The child's murderer was hanged. இதிலெல்லாம் அப்பாஸ்ட்ரஃபிக்கு அப்புறம் வர்ற வேர்ட்ஸ் எல்லாம் பொசஷனை குறிக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. மகாத்மா காந்தியினுடைய இறப்பு, மரணம் அப்படின்னு வந்திருக்கு. ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ், அவர் எழுதிய நாடகங்கள் இதெல்லாம் வந்து அவரோட பொசிஷனாக. இப்போ வந்து மகாத்மா காந்தியினுடைய மரணம்ங்கிறது வந்து அவர் வச்சுருக்கக்கூடிய ஒரு பொருளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான இடங்கள்லையும் நம்ம பொசஸர் கேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பொசசிவ் கேஸ்னால் என்ன, அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரூல்ஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸசைஸ் பார்த்துடலாமா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிக் அவுட் த நவுன்ஸ் இன் த பொசசிவ் கேஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். இதில் பாருங்களேன், ஹீ ஹியர்ஸ் த லேம்ப்ஸ் இன்னசென்ட் கால். அவன் கேட்டான், அவன் எதை கேட்டான், லேம்ப்ஸ் இன்னசென்ட் கால், ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி கத்துற சத்தத்தை அவன் கேட்டான் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இதில் எது பொசசிவ் கேஸ்ன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதுங்க. ஸோ இதில் பொசசிவ் கேஸ் வந்து லேம்ப்ஸ், லேம்ப் போட்டு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான். செகண்ட் சென்டென்ஸில் பாருங்களேன், ராமாஸ் வேர்ட்ஸ் ஃபில்ட் சீதாஸ் ஹார்ட் வித் கிரீஃப். இதில் வந்து ராமனுடைய வார்த்தைகள் சீதையினுடைய இதயத்தை தாக்கியது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த ராமனுடைய, சீதையினுடைய அந்த உடைய வந்திருக்கதான் பொசசிவ் கேஸ். அதை மட்டும் நம்ம ஃபைன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட், த சில்ட்ரன் ஃபவுண்ட் அ பேர்ட்ஸ் நெஸ்ட். இதில் பாருங்களேன், பேர்ட்ஸ். Tom attends a boys' school. Boys. The children's clothes are new. Children's. The ladies' sarees were beautiful. Ladies. இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி லேடிஸ் அதுவே ப்ளூரல் வேர்ட் எஸ்ல முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். The girl's voice is sweet. Girls. The man's house is his castle. இதில் man's. The reaper's work is done. Reapers. That is my uncle's car. இதில் uncles அப்படிங்கிறத இங்கே பொசசிவ் கேஸ்லாம் ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். செகண்ட் எக்ஸசைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சில வேர்ட்ஸ் கொடுத்து இதோட பொசசிவ் கேஸை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஈஸியாக அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் எழுதிடலாமே அப்படின்றீங்களா? ஆனால் இதில் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வேர்ட் பேபி. ஸோ இதோட சிங்குலர் பொசசிவ் கேஸ் எப்படி எழுதுவோம், அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுடலாம். ப்ளூரலுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போடுவோமா? ஸோ ஆல்ரெடி இது எஸ்ல எண்ட் ஆகுதா, நம்ம அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் யூஸ் பண்ணால் போதும்.
அடுத்த வேர்ட் பாருங்கள் சைல்டு. இதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் சிங்குலர் ஃபார்மில், இதே ப்ளூரல் ஃபார்மில் சில்ட்ரன் தான் முடியுது, லாஸ்ட் எஸ்ஸில் முடியலை. ஸோ அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ்ஸும் போடணும். பாய் இதில் என்ன பண்ணலாம், அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டுடலாம் சிங்குலரில். ப்ளூரலில் பாய்ஸ்ன்னு ஆகிடும். பாய்ஸ்க்கு நம்ம லாஸ்ட்டு இன்னொரு எஸ் சேர்க்க தேவையில்லை. ஸோ அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள் லேடி. இதில் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடணும் சிங்குலரில். ப்ளூரலில் நம்ம மேலே ஒரு சென்டென்ஸ் பார்த்தோங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் லேடீஸ் அப்படின்னு எழுதிட்டு அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் போட்டால் போதும். மேன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி அண்ட் எஸ். அதே வந்து ப்ளூரல் ஃபார்மில் மென்னு எழுதி அப்போஸ்ட்ரோஃபி அண்ட் எஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் ஷீப். ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒரு வேர்டு இல்லையா, சில வேர்ட்ஸ்க்கு வந்து சிங்குலர் ஃபார்ம் அண்ட் ப்ளூரல் ஃபார்ம் சேமாக இருக்கும்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரியான வேர்ட். ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து அப்போஸ்ட்ரோஃபி அண்ட் எஸ், அப்போஸ்ட்ரோஃபி அண்ட் எஸ். அடுத்து பாருங்கள் மங்கீஸ். இதில் வந்து மங்கி எழுதி அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடுவோம் சிங்குலருக்கு. ப்ளூரலுக்கு ஆல்ரெடி இது எஸ்ஸில் எண்டாக இருக்கிறதுனால அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஆக்ஸ் இதில் பாருங்கள் அப்போஸ்ட்ரோஃபி அண்ட் எஸ் யூஸ் பண்ணணும் சிங்குலருக்கு. ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா ஆக்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஆக்சனும் எழுதி அப்போஸ்ட்ரோஃபியும் போட்டு எஸ்ஸும் போடணும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் த பொசசிவ் கேஸ். இதில் தான் அந்த நம்ம ஏற்கனவே லைட்டாக பார்த்த அந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டெப்த்தாக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே படித்ததாங்க, ஐயோ புதுசாக எதோ கொடுத்துருக்காங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு ரூல் பாருங்களேன். ஒரு நவுன் சிங்குலராக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் ஆட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ரூல். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. இதில் நோட் பண்ணக்கூடிய ஒரு இதை சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிங்குலர் நவுனே லாஸ்ட் அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டில் முடியுது. ஆல்ரெடி இஸ் சவுண்டில் முடியுதுன்னா அங்கே போய்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எஸ் எல்லாம் போட வேணாம். ஆனால் அது சிங்குலர் தான், ஆனால் அது எஸ் சவுண்டில் முடியுதே, அதுக்கு என்ன பண்ணுறது, அப்போ வந்து அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ஃபார் கான்சைன்ஸ் சேக், ஃபார் குட்னஸ் சேக். இதெல்லாம் பாருங்கள் அப்போஸ்ட்ரோஃபி நம்ம இன்னொரு ஹிஸ்ஸிங் சவுண்ட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. செகண்ட் ரூல் ப்ளூரல் வேர்டாக இருக்கும், அதனால் நம்ம அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் யூஸ் பண்ணணும். தேர்ட் ரூல் ப்ளூரல் வேர்டு தான், ஆனால் அது எஸ்ஸில் முடிஞ்சிருக்காது, அதனால அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த ரூல் டக்குன்னு பார்த்தாச்சா. ஓகே, ஃபஸ்ட்டு ரூல் மூணுமே தெரிஞ்சது. செகண்ட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு லாங் டைட்டிலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பொசிஷனை நீங்கள் சொல்லணும். ஒரு புக்கோட டைட்டில் லாங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வேர்டு பக்கத்துலேயும் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த டைட்டில் எங்கே எண்ட் ஆகுதோ அங்கே நீங்கள் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டுக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பொருளுக்கு அடுத்து இன்னொரு பொருள் ஒன்றுக்கு மேல் ஒன்று வைக்கும்போது லாஸ்ட்டாக எது முடியுதோ அந்த இடத்துல அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போட்டுக்கிட்டால் போதும். தேர்ட் ஒன் ரொம்பவே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இப்போ 2-3 நவுன்ஸை யூஸ் பண்ணுறீங்க, அந்த பொசிஷன் வந்து ஒரு வேர்டாக தான் இருக்குது, ப்ளூரல் ஃபார்மில் ஒரு வேர்டாக தான் இருக்குது, ஆனால் அந்த 2 நவுனுக்குமே அது உரிமையானது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், கார்னியர்ஸ் அண்ட் க்ரீன்ஸ் ஹிஸ்ட்ரிஸ். இங்கே கார்னியரோட ஹிஸ்ட்ரியும் தான், க்ரீனோட ஹிஸ்ட்ரியும் தான். ஸோ அங்கே கார்னியருக்கு பக்கத்தில் எஸ் போடணும், க்ரீன் பக்கத்தில் எஸ் போடணும். கோல்ட் ஸ்மித்ஸ் அண்ட் காப்பர்ஸ் போம்ஸ். கோல்ட் ஸ்மித்தோட போயமும் தான், காப்பர்ஸோட போயம் தான். ஸோ அந்த போம்ஸுங்கிறது வந்து 2 பேத்துக்குமானது. 2 பேர் எழுதின போயத்தை தனித்தனியாக சொல்கிறதுக்கு ஒரே டேர்மாக நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். அப்படி மெர்ஜ் பண்ணும்போது கோல்ட் ஸ்மித் பக்கத்துலேயும் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும், காப்பர் பக்கத்துலேயும் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்களேன், இப்படி நம்ம கற்றுக்கிறதுனால என்ன நம்மளுக்கு யூஸ், பொசசிவ் கேஸோட யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேசின மாதிரி தாங்க, லிவிங் திங்ஸ்க்கு மட்டும்தான் பொசசிவ் கேஸ் ஒர்க் அவுட் ஆகும். நான் லிவிங் திங்ஸுக்கு வந்து பொசசிவ் கேஸ் யூஸ் ஆகாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரூல். அப்படி இருந்தாலும் சில இடங்களில் நம்ம பொசசிவ் கேஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. எந்தெந்த இடத்துலலாம், இந்தியாஸ் ஹீரோஸ். இப்போ இந்தியாங்கிறது ஒரு லிவிங் ஆப்ஜெக்டா, அது ஒரு ஆளா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் அதை ஒரு பர்சானிஃபைடு, அது ஒரு தேசமாக ஒரு ஆளை நம்ம பர்சானிஃபை பண்ணியிருக்கோம், அதை ஒரு உருவகப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான இடத்துல அங்கே நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நேச்சர்ஸ் லா, இயற்கையின் விதி அப்படி சொல்லும்போது இயற்கையை நீங்கள் வந்து ஒரு ஆளாக இங்கே நினச்சி இயற்கையின் விதி அப்படின்னு சொல்கிறீங்க. ஃபார்ச்சூன்ஸ் ஃபேவரட், அட் டியூட்டிஸ் கால், அட் டெத் ஸ்டோர், என்னது இறக்கும் தருவாயில்
உள்ளார் அப்படின்னு சொல்லும்போது அந்த டெத்துங்கிறது ஒரு ஆள் கிடையாது, அவங்கள நம்ம பார்க்க முடியாது, அது உயிரற்ற பொருள் நம்ம நினச்சானாலும் இங்கே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிருக்கோம். ஏன்னா அவங்கள வந்து பர்சானிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன, பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாத பொருளை நம்ம உருவகப்படுத்தி வச்சுருக்கிறோம், அதுக்கும் நம்ம பொசசிவ் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். செகண்ட் யூஸ் என்ன அப்படின்னா, டைமை வந்து மென்ஷன் பண்ணும்போது நம்ம வந்து அது டைமுங்கிறது ஒரு உயிரற்ற பொருள், அது ஒரு ஆள் கிடையாது, அசையாது, ஆனால் அதை வந்து நம்ம பொசசிவ் கேஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ப்ரேசஸ்ங்க, இடியம்ஸ், சரிங்களா? அதுக்குன்னு ஒரு தனி அர்த்தம் இருக்குது. எ டேஸ் மார்ச், மார்ச்ங்கிறது மந்த் கிடையாது, சோல்ஜர்ஸ் மார்ச் பண்ணிட்டு வருவாங்கள்ல அது. எ டேஸ் மார்ச்னா ஒரு நாளில் ஒரு படை வீரர்கள் கடக்கக்கூடிய நேரத்தை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, எ டேஸ் மார்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. எ வீக்ஸ் ஹாலிடே, இன் அ இயர்ஸ் டைம், ஒரு வருட காலத்திற்குள் அப்படின்னு சொல்லும்போது எஸ்டர்டேஸ் நியூஸ் பேப்பர், டுடேஸ் டிவி ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதிலெல்லாம் பாருங்களேன், டுடேஸ், எஸ்டர்டேஸ். ஸோ உடையன்னு சொல்லும்போதெல்லாம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டுக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் அந்த பர்சானிஃபிகேஷனை மறந்துடாதீங்க. இங்கே சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அட் ஹிஸ் ஃபிங்கர்ஸ் எண்ட், விரல் நுனியில் அவன் வச்சுருக்கான்ப்பா எல்லா வித்தையும் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ இங்கே ஃபிங்கர்ஸ் எண்ட் அப்படிங்கிறது அதை தான் குறிக்குது. ஃபார் மர்சி சேக், இரக்கத்தின் காரணமாக அப்படின்னு சொல்கிறது. டு ஹிஸ் ஹார்ட்ஸ் கண்டென்ட், உன் மனசு நிறையிற வரைக்கும் நீ வந்து எதை வேணாலும் செய்ப்பா, உனக்கு பிடிச்சதை செய் அப்படின்னு சொல்லும்போது உன் மனசுக்கு பிடிச்ச அளவுக்கு நீ அது திருப்தியாகிற வரைக்கும் செஞ்சுட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் டு ஹிஸ் ஹார்ட்ஸ் கண்டென்ட். அட் ஹிஸ் விட்ஸ் எண்ட், நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த யோசனையுமே வரல, என் அறிவெல்லாம் தீந்து போச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அட் ஹிஸ் விட்ஸ் எண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. போட் ஸ்க்ரூன்னா அந்த ஒரு படகில் வேலை செய்யக்கூடிய ஆட்களை மொத்தமாக சொல்கிறதுக்கு போட் ஸ்க்ரூ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் ஃபிங்கர், மர்சி, ஹார்ட் இதெல்லாம் ஒரு தனித்தனி ஆளான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் இங்கெல்லாம் பொசசிவ் நவுன் யூஸ் பண்ணியிருக்காங்களே, பொசசிவ் கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களே, யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், கேத்தட்ரல், ஹவுஸ், ஷாப், ஸ்கூல், இந்த மாதிரி இதெல்லாம் பேரை டேரெக்டாக மென்ஷன் பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டு எஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஹவுஸு, ஸ்கூலுன்னு மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டா கூட அதோட மீனிங் அண்டர்ஸ்டாண்டபிள் தான் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? தே வேர் மேரீட் அட் செயின்ட் பால்ஸ். செயின்ட் பால்ஸ் சர்ச்சுன்னு வச்சுக்கலாம், கேத்தட்ரல்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே கேத்தட்ரல்ங்கிற வேர்டு கொடுக்கல, இருந்தாலும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா? டுநைட் ஐ வில் டைன் அட் மை அங்கிள்ஸ், என் அங்கிள் வீட்டில் போய் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கிள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறது அங்கிள்ஸோட நிப்பாட்டிட்டாங்க, இருந்தாலும் அந்த இடத்துல ஹவுஸுங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஐ அட்டெண்டட் த டவுன் ஹை ஸ்கூல் பட் மை கசன் அட்டெண்டட் அட் செயின்ட் சேவியர்ஸ் ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலுங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணல, ஆனால் நமக்கு புரியுது. யூ கேன் கெட் திஸ் அட் ஆனந்த்ஸ் ஆர் மோகன்ஸ் ஷாப் அப்படிங்கிறது இங்கே சொல்ல. இந்த பொருள் உனக்கு வேணும்னா ஒன்று ஆனந்த் கடைக்கு போ, இல்லைனா மோகன் கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறதுல அந்த கடை ஷாப்புங்கிறத மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நமக்கு அந்த அப்பாஸ்ட்ரஃபியை வச்சே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த இடத்துல ஓமிட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் எங்கே யூஸ் பண்ணணும், சில இடங்களில் எஸ் யூஸ் பண்ணாமல் ஆஃப் போட்டு ப்ரிப்போசிஷன் வச்சு யூஸ் பண்ணணும். அப்படி ஆஃப் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதோட மீனிங் சேஞ்ச் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே கீழே பெரிய பேராகிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கூட கொடுத்துருக்காங்க பாருங்களேன். த பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிசப்ஷன் இன் நியூ டெல்லி அப்படின்னு சொல்கிறத பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிசப்ஷன் அப்படிங்கிறதுக்கு இங்கே என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன் ஹெல்டு பை த பிரைம் மினிஸ்டர், அவர் ஒரு ரிசப்ஷன் நடத்தினார், அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்ட், இதை இப்படி எழுதி பார்த்தா எப்படி இருக்கும், த ரிசப்ஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் இன் நியூ டெல்லி அப்படின்னு எழுதிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் பிரைம் மினிஸ்டரோட வருகையை டெல்லி எப்படி எதிர்கொண்டுச்சு, எப்படி வரவேற்றுச்சு அப்படிங்கிற மீனிங்கில் வருது. ஸோ சம்டைம்ஸ் மீனிங்கும் சேஞ்ச் ஆகலாம் அந்த ஆஃப் த யூஸ் பண்ணும்போது. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்கன்றதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸசைஸ் 3 பார்க்கலாம் வாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவு ஒரு பெரிய ஐடியாவே கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பொசசிவ் கேஸ் பற்றி. இப்போ ஒரு சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க, அதில் நவுனை மட்டும் பிக் அவுட் பண்ணி அது அக்யூசேட்டிவ் கேஸிவா, நாமினேட்டிவா, இல்லை பொசசிவா அப்படின்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியுதா அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சுருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். த ஹார்ஸ் கிக்டு த பாய். இதில் பாருங்கள் பாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க இட்டலிக்ஸில் கொடுத்துருக்காங்க, நானும் அண்டர்லைன் பண்ணலங்க, அவங்க இட்டலிக்ஸில்
இட்டலிக்ஸில் கொடுத்த வேர்ட்ஸ் வந்து அக்யூசேட்டிவ் கேஸில் வருதா, நாமினேட்டிவ் கேஸில் வருதா, இல்லை பொசசிவ் கேஸில் வருதா நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாய் அப்படிங்கிறது அக்யூசேட்டிவ் கேஸ். திஸ் இஸ் மை அங்கிள்ஸ் ஹோம், இங்கே வந்து அங்கிள்ஸ் பொசசிவ். The players made him the captain, players nominative case. The children flew the kite accusative case. The students of this school are going to visit the India Gate. இதில் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது பொசசிவ் கேஸ். எங்கங்க அப்பாஸ்டவே இல்லை நீங்களாருக்கு பொசசிவ் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நல்லா வாசிச்சு பாருங்களேன். The students of this school, அப்போ இதை எப்படி கொடுத்துருக்கணும்? த ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்க வேண்டியதை இங்கே எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க? த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஸ்கூல் ஒரு ஆப்ஜெக்ட், அது ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் கரெக்ட் ஃபார்மேஷன் ஆஃப் யூஸிங் பொசசிவ் கேஸ். சரிங்களா? ஆனால் இது ஒரு பொசசிவ் கேஸ் தாங்க. லாஸ்ட் ஒன் பாருங்கள், நேச்சர்ஸ் லாஸ் ஆர் கிரேட். நான் சொல்கிறேன் இல்லையா சில எக்ஸப்ஷனல்ஸ் இருந்துச்சு, அதுதான் இந்த நேச்சர்ஸ் லா. ஸோ இங்கே இது பொசசிவ் கேஸ் அகெயின். somebody broke the window, இதில் பாருங்களேன் விண்டோங்கிறது அக்யூசேட்டிவ் கேஸ். this is a girls school, இதில் கேர்ள்ஸ் பொசசிவ் கேஸ். my mother gave me a gift on my birthday, இதில் மீ தான் இட்டலிக்ஸில் இருக்குது, இது அக்யூசேட்டிவ் கேஸ். the legs of the table are broken, ஸோ பொசசிவ் கேஸ். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸசைஸ் 4 பார்த்தீங்களா, சென்டென்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, எதையுமே இட்டலிக்ஸில் கொடுக்கல. நம்மளை வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு நவுனை எடுங்க, அந்த நவுன் வந்து சிங்குலரா இல்லை ப்ளூரலா. ஸோ என்ன 2 விஷயம் கேட்டிருக்காங்க, நம்பர் அண்ட் ஜெண்டர், ரெண்டையுமே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்பர், ஜெண்டர் அண்ட் கேஸ் ஆல்சோ. ஸோ அது எந்த கேஸில் வருதுங்கிறதையும் சேர்த்து கண்டுபிடிக்கணுமாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், ஹரிஸ் புக்ஸ் ஆர் இன் தி டெஸ்க். இதில் ஹரிஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் நவுனாக இருக்குது, பொசசிவ் கேஸாக இருக்குது. ஹரிங்கிறது ஒரு மேல் ஜெண்டர். அடுத்து செகண்ட் ஒன் பாருங்களேன், கம் அவே சில்ட்ரன். இதில் சில்ட்ரன் அப்படிங்கிறது அக்யூசேட்டிவ் கேஸ், அந்த ஆக்ஷன் பாசஸ் ஓவர் ஆகிறது சில்ட்ரன் மேலே. ஸோ அது அக்யூசேட்டிவ் கேஸ். அந்த சில்ட்ரன்கிறது ப்ளூரல் நவுன். இதில் ஜெண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு காமன் ஜெண்டர், ஏன்னா சைல்டுங்கிறது வந்து யாராக வேணா இருக்கலாம் இல்லைங்களா. ஸோ இது ஒரு காமன் ஜெண்டரில் வந்திருக்கு. தென் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், த ஃபாக்ஸ் கேம் டு த ஃபார்மர்ஸ் கேட். இதில் ஃபார்மர்ஸுங்கிறது சிங்குலர் நவுனாக இருக்குது, ப்ளஸ் பொசசிவ் கேஸாகவும் இருக்குது. ஃபார்மர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி மேலாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்களேன், எ மேட் டாக் பிட் மை போனி. இதில் பாருங்கள் டாகுங்கிறது சிங்குலர் அண்ட் நாமினேட்டிவ் கேஸ். ஸோ டாகுங்கிறது மேல். நெக்ஸ்ட் த விமன் ஷூக் ஹர் ஹெட். இதில் விமன் அப்படிங்கிறது சிங்குலர் அண்ட் நாமினேட்டிவ் கேஸ் அண்ட் ஜெண்டர் வந்து ஃபெமினைன் ஜெண்டர். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், த பாய்ஸ் கோட் இஸ் torn. இதில் பாய்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர் நவுன் அண்ட் பொசசிவ் கேஸ் அண்ட் ஜெண்டர் இஸ் masculine gender. The cow loves her calf. இதில் cow சிங்குலர் ஒன் அண்ட் நாமினேட்டிவ் கேஸ், கவுங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர். The boys made great noise. Boys அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன், நாமினேட்டிவ் கேஸ் அண்ட் masculine gender. The farmer's wife jumped out of bed. இதில் farmers அப்படிங்கிறது சிங்குலர் நவுன், பொசசிவ் கேஸ், masculine gender. He wrote a letter to his uncle. He singular number, then nominative case, masculine gender. My boy, you are mistaken. இதில் பார்த்தீங்கன்னா singular number, nominative case and masculine gender. Hari's knife is blunt. Singular number, possessive case and masculine gender. Radha is milking the cow. Radha singular number, nominative case and feminine gender. The children have read the story of Alibaba. Children அப்படிங்கிறது plural number, nominative case and is a common gender. Cinderella's slippers were made of glass. Cinderella's singular number, possessive case
and feminine gender. Camels carry heavy burdens. Camels, plural number, nominative case, and it's a masculine gender, I think so. The little girl has a sweet voice. Girl is a singular number, nominative case, and feminine gender. We boil water in a kettle. We, plural number, nominative case, and maybe mixed up.